கடலங்காடி வணக்கம். நம்ம பார்க்க போகிறது வந்து கருவாடு. கருவாடுலேயே வந்து ஊர்பட்ட வகை இருக்குது. அதுலேயே இது வந்து வாழை கருவாடு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வாழை கருவாடு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. இது வந்து துண்டு கருவாடு. துண்டுலேயே வந்து மிக்ஸி வஞ்சரம், வாழை, அப்புறம் இந்த பாறை எல்லாத்தையுமே வந்து துண்டு துண்டாக எடுத்து கருவாடு. அதான் சூப்பராக இருக்கும். வறுத்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். தெரிஞ்சுங்களா? அப்படியே செனாங்குனின்னு சொல்லுவாங்க. எறா வகை இது. எறாலே சின்ன சின்ன பொடி பொடியாக வந்துங்க. அது இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வறுத்து சாப்பிட்டாலும் சரி, பொடி பண்ணி சாப்பிட்டாலும் சரி. பொடி பண்ணி இதை அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி இப்படி பொடி பண்ணி எறாவும் இந்த இட்லிலாம் இருக்குங்க, இட்லி தோசைக்கு வந்து மிளகா பொடிமாக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அன்னைக்கிட்டே இருக்குது பாருங்கள். அதுக்கு வேலையே இல்லாமல் அன்னைக்கிட்டே பொடி பண்ணி இருக்குது. சரிங்களா? சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, அப்படியே பொடி பண்ணது எடுத்து இப்படி சாப்பிட்டாலே போகும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக தோசைக்கு இதுக்கு எண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம், இல்லை எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னென்னா, இது வந்து நம்ம இது கூட சாப்பிட்டோம்னா ஒரு தோசை 2 தோசை சாப்பிட மாட்டோம். இதே 10-15 தோசை போகும். இது கூட சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பரலா இருக்குது. அப்படியே பாருங்கள், டைமண்ட் மாதிரி இருப்பாருங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். அப்படியே கல்கண்டு எப்படி கட்டி கட்டியாக இருக்கும். அந்த கல்கண்டு மாதிரியே இருப்பார். கல்யாணத்தில் போனால் கல்கண்டு கட்டி கட்டியாக பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருப்பார். நல்லா பாரு, சாக்லேட் மாதிரியே இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே பச்சையாகவே சாப்பிடணும்னு தோணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம். இந்த செனாங்குடி இருக்குங்களா, அப்படியே அப்படியே பச்சையாகவே சாப்பிடலாம். அவ்வளோ க்ளீனாக இருக்குது கருவாடுகள். இது வாழை. இது வந்து பாறை, சின்ன சின்ன பாறைங்களாம் இருக்குல்ல, அந்த பாறை வகை. குட்டி குட்டி பாறைலாம் அப்படியே எடுத்து தலையில் அப்படியே வச்சு அப்படியே சாப்பிட்டாலே போடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் துண்டு பாருங்க. இந்த வஞ்சர மீனை வறுத்து போட்டால் ரவுண்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. இட்ஸ் ஹியூமன் பீயிங். அந்த மாதிரி அவ்வளோ சொல்லுவாங்க. அப்படியே எடுத்து அப்படியே நெருப்பில் இப்படியே சூட் பண்ணி அப்படியே வச்சு பழையதுக்கு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ விட்டமின். கருவாடில் வந்து செம விட்டமின்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து நல்ல சத்து. கருவாடு வந்து ட்ரை ஃபிஷ் வந்து அவ்வளோ நல்லது. இந்த ட்ரை ஃபிஷ் வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, நம்ம சங்கம் தொட்ட காலத்துலேருந்தே வந்து கருவாடு வந்து தமிழர்களோட உணவு. இது வந்து இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் கருவாடு வந்து மலை பிரதேசத்தில், இந்த வயல், இது காடு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து கருவாடை வந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தானது. ரொம்ப ஏழை மக்களின் எளிய உணவு, ரொம்ப சத்தான உணவு. இந்த கருவாடு பாருங்கள், ரொம்ப காஞ்சி இருக்குது பாருங்க. ஆனால் அவ்வளோ நல்லது. துண்டு இல்லைங்களா, அப்படியே உடச்சி அப்படியே சாப்பிடலாம். ஆனால் இது என்ன கருவாடுனா, மாசி கருவாடு சொல்லுவாங்க. மாசி துண்டு. இதையும் பவுடர் ஆகும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் மாசி கருவாடு. இது மறந்துருச்சு. மாசி கருவாடு சூப்பராக இருக்கும். ரொம்ப ரேட்டு நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல காய தான் இதோட ரேட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொடி பொடி நீட்டு அவ்வளோ பொடி பொடியாக இருக்கு. அப்படியே பார்க்கும் போதே நமக்கு அப்படியே இந்த கல்கண்டுலாம் என்ன அதை விட சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்து உங்களுக்கு கருவாடு இந்த மாதிரி ட்ரை ஃபிஷ்லாம் வேணும்னா சொல்லுங்கள். வீட்டுக்கே எடுத்து வந்து கொடுப்போம். கிலோ கணக்குலையும் சரி, கிராம் கணக்குலையும் சரி எடுத்து வந்து கொடுப்போம். நன்றி, வணக்கம்.